இந்த கந்து வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்க மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, ஜெட் வட்டி, ராக்கெட் வட்டி அப்படி இப்படின்னு வச்சிருப்பாங்க. அதே கந்து வட்டிக்காரங்கள்ட்ட கிளாஸ் போயிருப்பாங்க போல நம்ம இந்தியன் பினான்ஸ் மினிஸ்டர். ஜிஎஸ்டின்னு கொண்டாங்க, ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஸ்பீடு நாக்கினாங்க, ஜெட் நாக்கினாங்க, இப்ப ராக்கெட் நாக்கிட்டாங்க. சேலரி டாக்ஸ் 30, பெட்ரோல் டாக்ஸ் 50, ஜிஎஸ்டி 28, வெஹிக்கல் டாக்ஸ் 30, ஹெல்த் டாக்ஸ் 18, எஜுகேஷன் டாக்ஸ் 18, அப்படியே அந்த பாப்கார்னுக்கும் 18. இவை அனைத்தும் நமது இப்போதைய இந்திய அரசாங்கத்தின் நிதித்துறையால் புதுப்பிக்கப்பட்ட வரி சதவீதங்கள். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டிய போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது எல்லாத்தையும் கேட்கும்போது இதுல நம்ம சங்கி கூட்டம் நம்ம இந்தியாவை சைனா யூஎஸ் ஓடலாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பேர் பண்ணு, சந்தோஷம் தான். வளர்ச்சி அடைஞ்சா ரொம்ப சந்தோஷப்பட போறது நாங்க. ஆனா நீ கம்பேர் பண்றீல நாடுகள், அங்கெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு எவ்வளவு டாக்ஸ் போடுறாங்க தெரியுமா? ரஷ்யால வெறும் 2%, சைனால முட்டை, யூஎஸ்ல முட்டை. அதே நம்ம இந்தியால ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு எவ்வளவு ஜிஎஸ்டி தெரியுமா? 18%. இதெல்லாம் தாண்டி பாப்கார்னுக்கு அது போட்டு வச்சிருக்காரு ஒரு ஜிஎஸ்டி. அது நார்மலா உப்பு மட்டும் ஆட் பண்ண பாப்கார்ன் இருக்கும்ல, அதுக்கு ஒரு 5%. அதே பாப்கார்னை பையில போட்டு அடைச்சு கொடுத்தா 12%. இந்த சீஸ் கேரமல் எல்லாம் போட்டு ஒரு பாப்கார்ன் இருக்கும் தெரியுமா, கொஞ்சம் இனிப்பா இருக்கும், அதுக்கு 18% டாக்ஸ். சும்மாவே தியேட்டருக்கு போனா பாப்கார்ன் எல்லாம் சாப்பிட முடியல, டிக்கெட் ரேட்டை விட டபுள் மடங்கு. இல்ல இந்த அம்மா வேற அதையா மசமசன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, மண்ணெண்ணெய் ஊத்தி விட்டு மலமலன்னு எரியட்டும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஜிஎஸ்டி வேற போட்டு விட்டு இருக்கு. சரி, நல்லா இருந்துட்டு. இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரி இதெல்லாம் கட்டுறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. நம்மளோட நாட்டோட வளர்ச்சிக்காண்டி தான் நம்ம கட்டுறோம். சரி, என்னதான் சங்கட்டமா இருந்தாலும் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்காக தானே அப்படின்னு அந்த ஜிஎஸ்டி ஏத்துக்கிட்டு பொருளை வாங்கும் போது அந்த ஜிஎஸ்டியும் சேர்த்து கட்டி நம்ம நாடு வளர்ச்சி அடைஞ்சிருச்சான்னு திரும்பி பார்த்தா இந்த இலையில எங்கடா பாயாசம் அப்படின்ற மாதிரி, எங்கடா வளர்ச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.